ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் செந்தில்குமார். ஆஹ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இன்ஜினியரிங் தமிழ்நாடு ஒரு காலத்தில் இது எல்லாருக்குமே கனவு. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்குன்னா பெரிய கனவு. ஏன்னா +2 முடிஞ்ச உடனே என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசிக்காக தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்கிறது டாக்டர் அண்ட் இன்ஜினியரிங். இப்போ எல்லாருக்குமே தெரியும் டாக்டருக்குங்கிறது நீட் எழுதணும், நிறையா ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டைப் ஆஃப் பீப்புளாலையும் டாக்டருங்கிற அந்த ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து இருக்க ஆப்ஷன் இன்ஜினியரிங் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஜினியரிங். பட் இந்த இன்ஜினியரிங்கில் நம்ம தெரிஞ்ச நிறைய பேர் இன்ஜினியர் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஃபீல்டில் இருப்பாங்க. நமக்கு பக்கத்து வீட்டில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ எந்த மாதிரி காலேஜ் எடுக்கிறது? ஏன்னா +2 முடிச்சு நம்ம வந்தோடனே பிளைண்டாக கண்ணில் ஒரு துணியை கட்டி விட்டுட்டு எங்கே போய் எடுக்கிறது, யார்கிட்ட போய் கேட்குறது, எதுவுமே நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. நம்ம யார்கிட்டையும் போய் கேட்டாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில், பர்சனல் ஒர்க்கில் அவங்களுடைய இதில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நமக்காக நின்று அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை. ஸோ நம்மளுடைய தேடுதலை நம்ம தீவிரப்படுத்தி, ஏன்னா இது காலேஜுங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவர் லைஃப். காலேஜ் தான் நம்மளுடைய லைஃப்பை டிசைட் பண்ணும். எப்படி நம்ம நம்மளுடைய அடுத்த ஒரு 30 வருஷ வாழ்க்கை எப்படி அமையப்போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடியது இந்த காலேஜ் தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி நான் தெளிவாக கொஞ்சம் சொல்ல போகிறேன். ப்ராபப்ளி இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு இன்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அண்ணாடிஸ்வரி கவுன்சிலிங்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்னென்ன காலேஜஸ்னால் இருக்குது, அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்னால் நிறையா இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி கோர்சஸ் இருக்குங்கிறது இப்போ மேஜராக நம்ம போய் ஒரு ஏற்ற விட்ட அண்ணாட்டையோ இல்லை நம்ம சொந்தக்காரன்டையோ கேட்டால் அவங்க சொல்கிறது இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, மேக்ஸிமம் இந்த 3 கோர்ஸில் இருந்துருவாங்க. இதை தாண்டி போனால் மெக்கானிக்கல், சிவில், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வேறு கோர்சஸ் இருக்கான்னு கூட யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? மேஜராக சிஎஸ்சி படி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் எல்லாருடைய ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் கோர்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 95 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 95 கோர்சஸில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சர்டன் இது இருக்குது. அது ப்ராப்ளி அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கோர்சஸ் 95 கோர்ஸையும் பார்த்து அந்த கோர்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம அந்த கோர்ஸை ரைட் காலேஜில் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி நம்ம படித்தா நம்மளுடைய லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த இது. ஸோ டோட்டல் கோர்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 95 கோர்சஸ் இருக்குது. ஸோ காலேஜஸ், ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அரௌண்ட் 400+. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 438 காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜஸ் தமிழ்நாட்டில் கேட்டகரைஸ் பண்ணலாம். இனிஷியலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் டூரிங் தி அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் பீரியடில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி நிறையா நிறைய காலேஜஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டோட்டல் 438 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 11 காலேஜஸ் இருக்குது. நல்ல காலேஜஸ். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம. அதேமாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் 11, கவர்மெண்ட் எய்டட் 3, யூனிவர்சிட்டி
மொத்தம் 4 காலேஜஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கான்ஸ்டியூட்டன் காலேஜஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு 16 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 34 காலேஜஸ் வந்து இதிலே வந்துடும். ரிமைனிங் காலேஜஸ் ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாவது தனியார் கல்லூரி. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ், இந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, இப்போ யூனிவர்சிட்டியில் மொத்தம் எத்தனை காலேஜஸ் வரும், இதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ளே போனால் எப்படி வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ யூனிவர்சிட்டின்னு பார்த்தா மொத்தம் 4 யூனிவர்சிட்டி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டியில் வந்து மெஜாரிட்டின்னு சொல்லி பார்த்தா எல்லோரும் கேள்விப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சென்னையில் மொத்தம் வந்து சிஇஜி கேம்பஸ் கிண்டியில் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்பஸ். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடி, அடுத்து வந்து ஏசிடி அழகப்பா செட்டியார் காலேஜ் கேம்பஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏசிடி டெக் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் வந்து 4 யூனிவர்சிட்டியாக வந்து அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இன்ஃப்ரா வந்து அந்தளவு ப்ரைவேட் காலேஜ் அளவுக்கு அவங்க இன்ஃப்ரா இருக்காது. பட் உள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், லேப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், செமினார் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பாட்காஸ்ட் வெளிலேருந்து கூட்டு வர்றதா இருக்கட்டும், ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ராட் விசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நிறையா நீங்கள் இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பிஹெச்டி முடிச்சவங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ். வி வில் கெட் மோர் இன்புட் ஃப்ரம் அந்த ப்ரொபோசர்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பட் இந்த காலேஜுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறதுக்கு மினிமம் கட் ஆஃப் மார்க் பிசி கேட்டகரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அவுட் ஆஃப் 200க்கு வந்துட்டு 197+ இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். எப்படி வந்து கட் ஆஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறத வந்துட்டு நம்ம சொல்ல மறந்துட்டேன். அதை வந்து இப்போ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் வந்து கட் ஆஃப். ஓகேங்களா? இந்த 200 மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதில் மேக்ஸ் 100 மார்க், ஃபிசிக்ஸ் 100 மார்க், கெமிஸ்ட்ரி 100 மார்க் வந்து நம்ம எழுதி நம்ம மார்க் எடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸ் 100 மார்க் வந்து டிவைடட் பை 2ன்னு போடுவாங்க. லெட்ஸ் கன்சிடர். ஸோ நம்ம மேக்ஸ் 100 மார்க்கில் வந்துட்டு ஒரு 98 மார்க் வந்து ஒரு பையன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா டிவைடட் பை 2னா 49 மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 2 மார்க்கையுமே ஆட் பண்ணுவாங்க. லெட்ஸ் கன்சிடர் இன் ஃபிசிக்ஸில் வந்து 95 எடுத்திருக்கான், கெமிஸ்ட்ரியில் 95 எடுத்திருக்கான்னா டோட்டலாக வந்து 190 வரும். ஸோ 190 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 190 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 95 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மேக்ஸில் 49 டிவைடட் பை 4 போடணும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 190 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 190 டிவைடட் பை 4. ஸோ 4 3 47.5 வரும். ஆல்ரெடி மேக்ஸில் வந்து 49 இருக்குது. ஸோ அரௌண்டு 49 + 47 நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 89 96 பாயிண்ட் சம்திங் இது வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான இதை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் டிவைடட் பை 2, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டோட்டலாக ஆட் பண்ணி வரக்கூடிய மார்க் டிவைடட் பை 2, இது ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய இது தான் வந்துட்டு உங்களுடைய கவுன்சிலிங் மார்க். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூனிவர்சிட்டியை பற்றி நான் பேசிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஆல்ரெடி நான் சொன்னது தான். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதேமாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அப்புறம் தியாகராஜா காலேஜ். இந்த 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்.
இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இஸ் ஒர்த் டு சூஸ் தீஸ் காலேஜஸ். இந்த 3 காலேஜஸ்லுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜோட எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், நமக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே வந்து கட்டாப் வந்து பார்த்திங்கன்னா 187+ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி வந்துட்டு இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வருது காரைக்குடி அழகப்பா செட்டியார், இது அடுத்து சேலம் இருக்குது, அப்புறம் தேனியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, ஈரோடு இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் வரும். ஸோ இதான் ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து கான்ஸ்டியூட்டன் காலேஜஸ்ன்னு சொல்லி ஒரு 13 காலேஜஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அதில் லேப் ஃபெசிலிட்டிஸ், டீச்சர்ஸ் அவைலபிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து அங்கே கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் யூ நீட் டு நோ. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூட் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், அப்புறம் அகைன் திண்டிவனம், அப்புறம் தேவிக்குப்பம், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், திருக்குவளை, அப்புறம் கும்பகோணம், அப்புறம் பட்டுக்கோட்டை, அகைன் திருநெல்வேலியில் கூட ஒரு இன்னொரு ரீஜனல் கேம்பஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நாகர்கோவில். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் காலேஜஸில் வந்து அந்தளவு டீச்சர்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இன்னும் இருக்காதனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 4 காலேஜஸ் இருக்குது. அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். பேஸ்டாக வந்து என்ஐஆர்எஃப் ரேட்டிங், அப்புறம் நம்ம அந்த காலேஜை போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய லேப் செட்டப் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம செக் பண்ணணும். ஃபாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் அட்லீஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி IEEE பேப்பர்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ண வைக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க. அது வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டில் போயிட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதில் ப்ரௌச்சர் இருக்கும், அந்த காலேஜுடைய என்டையர் லிஸ்ட்டே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணினாலே அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜை பற்றியுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன கோர்ஸ் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு ஸோ எந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருக்காங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சர்டைன் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம வந்து நல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ்லேயும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கோர்ஸ் ஆஃபர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 95 கோர்சஸ் இருக்குன்னு. இதில் வந்து நான் கோர்சஸ் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் பேஸ்டு கோர்சஸ், இன்ஜினியரிங்னால் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஏன்னா அப் டு +2 வரைக்கும் நம்ம படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி தான் படிப்போம். ஓகேங்களா? பாதி பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஃபிசிக்ஸ் நல்லா வரும், கெமிஸ்ட்ரி நல்லா வரும், ஓகேங்களா, பயாலஜி நல்லா வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா வரும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து ஈவன் தோ அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகேங்களா? மேபி ப்ராப்ளி அந்த டீச்சர்ஸ் அவங்க அந்த பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு நேச்சராகவே வந்து அந்த ஃபிசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா பயாலஜி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டரில் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 95 கோர்சஸ் வந்துட்டு நான் வந்து இந்த 4 சப்டிவிஷனை பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் பேஸ்டு கோர்சஸ் என்ன. ஸோ அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது வந்து என்னென்னா நம்ம அந்த கோர்சஸ் எடுத்தால் அந்த கோர்சஸில் மெஜாரிட்டி ஆஃப் சிலபஸ் வந்து கவரிங் ஃப்ரம் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ வந்து ஆப்வியஸாக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டோடையே ட்ராவல் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பாங்க, அந்த ப்ராசஸை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃப்யூச்சரில் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இதோடைய இன்டென்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 95 கோர்சஸில் வந்து ஃபிசிக்ஸ் பேஸ்டு கோர்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மெரெயின், மெட்ராலஜிக்கல், நானோ சயின்ஸ், மெக்கட்ரானிக்ஸ்,
பேராமெடிக்கல், ரோபோட்டிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இது எல்லாமே ஃபிசிக்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலாம் ஆப்வியஸாக கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜிஸ், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் டெக்னாலஜிஸ், பேராமெடிக்கல் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ், பாலிமர், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கிறதுனா டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் இஸ் ஒன் ஆஃப் த பூமிங் செக்டார் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்டைலுங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஃபாஸ்ட் அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ட்ரெஸ்ஸுங்கிறது தேவை. ஓகேங்களா, ஒவ்வொரு ஜென்ரேஷனும் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னா அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிஸ்ட்ரி படித்தாலும் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கோர்ஸ் எடுத்து நம்ம அதில் மாஸ்டராக இருந்து நம்ம அதில் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய லைஃப் லாங் டைமில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கெமிஸ்ட்ரி பிடிச்சது தான் கண்டிப்பாக இந்த கோர்ஸ்னால் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுங்கிறது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக வருது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மெரைன், நேனோ சயின்ஸ், ஸோ ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பயோடெக்னாலஜிஸ், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிஸ். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கோர்ஸ். ஓகேங்களா, அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 காலேஜஸில் தான் இருக்குது. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்று கோயம்புத்தூர். ஓகேங்களா, ஸோ டோட்டல் கோர்ஸோடைய கவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அரௌண்ட் 120 சீட், இங்கே வந்து ஒரு 60 சீட், 180 சீட் தான் டோட்டலாகவே தமிழ்நாட்டில். ஸோ 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 டோட்டலாக படிக்கிறதே 180 மெம்பர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 2 காலேஜில் தான் இருக்குது. 2மே டாப் காலேஜஸ். ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்று கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா, டோட்டல் கோர்ஸோடைய கவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா 180 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஆன் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 lakhs 3.5 lakhs பீப்புள் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க. அரௌண்ட் 2.5 to 3 lakhs பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நார்மலாக சிஎஸ்சி ஐடிங்கெலாம் எடுத்து நம்ம அத்தனை பேர் அவ்வளோ பெரிய காம்படிஷன் சிக்கி 1 lakh பீப்புள் 2 lakhs பீப்புள் சிஎஸ்சி மட்டும் எடுக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட போட்டி போட்டு நம்ம வேலை வாங்கியாகும். ஒரு இன்டர்வியூன்னு போனால் அத்தனை பேர் வருவோம். ஸோ அதில் நம்ம யார் பெஸ்ட்டுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வெறும் 180 மெம்பர்ஸ் தான். இவங்களுக்குன்னு வந்து கோர் கம்பெனி வருவாங்க, ஐடி கம்பெனி வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ ஈஸியாக we will get the job. ஸோ அதான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ யூ கேன் கன்சிடர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிஸ். அது மாதிரி பயோமெடிக்கல் இருக்குது, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், பேராமெடிக்கல், அது எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு கோர்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்தாச்சு, கோர்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட்டு வந்து எல்லா காலேஜுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து போயிடலாம். ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து என்னென்னா அண்ணாயூனிவர்சிட்டி தான் வந்து அவங்க தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நார்மலாக அண்ணாயூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணி அதை வந்து த்ரூ ஆன்லைன் மூலியமாகவோ ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ வந்து காமனாக வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்போ வந்து ஆன்லைன் ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ரேங்கிங் வெளியிடுவாங்க ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ், எவ்வளோ ஃபீஸ், அட்மிஷன் ஃபீ, கவுன்சிலிங் ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்றை தவிர என்னென்னா கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் அ சிங்கிள் விண்டோ கான்செப்ட்.
த்ரூ நெட்டில் தான் நம்ம போய் த்ரூ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நாங்கள் படிக்கும் போதுனா வந்து டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போவோம். பெரிய பெரிய மானிட்டர் 2-3 மானிட்டர் இருக்கும். அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் உள்ளே போவோம். உள்ளே 2 அண்ணாக்கள் சீனியர் அண்ணாக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுப்பா தம்பி என்ன காலேஜ் வேணும்பாங்க. நான் ஒரு காலேஜ் சொல்லுவேன். அவங்க அதை டைப் பண்ணுறதுக்குள்ள அந்த காலேஜில் இருக்கிற சீட்டு போயிடும். அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா இப்போ எடுத்துட்டாங்கப்பா இப்போ வேறு காலேஜ் சொல்லு அப்படிம்பாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து அந்த காலேஜ் செலெக்ஷன் சூஸ் பண்ணது வந்து எங்களுடைய பீரியட். நான் சொல்கிறது 2005. பட் இப்போ வந்து இது எல்லாமே அவாய்ட் பண்ணி எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. சரி நீ எந்த மார்க் வேணால் எடுத்துகிட்டு போ, நீ எல்லாத்தையுமே நீ கொண்டு வந்து டேட்டாவை கொடு. இந்த டேட்டாவை வச்சு நாங்கள் ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் வந்துட்டு உனக்கு இந்த காலேஜ் இருக்குங்கிறத நாங்களே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பெரிய சேலஞ்சிங். ஓகேங்களா, ஸோ இது என்னங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதே கிளாஸ் 12 தானே படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த லைன் பை லைன் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா, டேட் எல்லாமே முக்கியம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அதுக்கு முன்னாடியே போயிட்டு அதில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் சொல்லி ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை, 10th +2 டிசி இந்த மாதிரி சம்திங் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கீப் இட் ரெடி. ஓகேங்களா, ஏன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண உடனே சிங்கிள் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மார்க்கை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம மார்க் என்னங்கிறத, நம்மளுடைய காஸ்ட் என்ன, எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். இதை நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வரோமா, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரோமா, ப்ரைவேட் ஸ்கூலாக, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக, நம்ம அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கா அப்ளிகபிளா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் அப்பான் அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ்னால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் கீப் இட் ரெடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறத பற்றி பேசிட்டு நம்ம டாக்குமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து அடுத்து போகலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங். வாட் இஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்டாக்காகிறது. ஓகேங்களா, இன்னொன்று வந்து நல்லா படிக்கிற பையனை வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் போயிட்டு கரெக்டாக போடாமல் அவங்களுக்கு வந்து சரியான காலேஜ் வராமல் போயிடுது. ஓகேங்களா, ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவு நம்மளுடைய சாய்ஸஸ், பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன் 400+ காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவு நீ 199 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலுமே ஒரு 200+ காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் வந்து போட்டே ஆகணும். ஓகேங்களா, ஸோ எப்படி போடணும்னா, இப்போ நான் 199, 198, 197, ஸோ அபோவ் 195 இருந்தாலே வந்துட்டு, ஸோ நம்மளுடைய சாய்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஒரு டாப் லிஸ்டிங் காலேஜ் பேஸ்ட் அப்பான் என்ஏஆர் ரைட்டிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோர்சஸ் 95 கோர்சஸில் வந்துட்டு நம்மளுடைய ஏரியா ஸ்ட்ரென்த் என்ன 95 பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் நம்ம என்ன எடுக்க போகிறோங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு காலேஜுக்கான கோடையும் நம்ம கரெக்டாக எடுத்து ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதி, இல்லைன்னா ஒரு எக்ஸல் அதில் போட்டு எல்லா கோர்ஸையும் நம்ம வந்து எழுதி கரெக்டாக வச்சு, ஸோ ஆர்டர் படி, ப்ராப்பராக ஆர்டர் படி எந்த காலேஜ் வந்து டாப் காலேஜ் நம்ம கொடுக்கணும், அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துடணும். ப்ரிஃபரன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி விட்டுறணும் டக்குன்னு. அப்படி நம்ம கொடுத்தா வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படி ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா, ஸோ அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளுடைய மார்க் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வரோமா, செகண்ட் கவுன்சிலிங்கில் வரோமா, தேர்ட் கவுன்சிலிங்கில் வரோமாங்கிறத வந்துட்டு பேஸ்ட் ஆஃப் ஆன் த ரேங்க் லிஸ்ட் இட் வில் டிசைட். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்துட்டோம்னா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுடைய நேம் எதில் வருது, நம்மளுடைய ரேங்க் என்ன, அது தகுந்த மாதிரி வந்து டூல் ரன் ஆகும். அதில் வந்து அந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அவைலபிளாக இருந்தால் அதை லாக் பண்ணிடும். அப்படி அவைலபிளாக இல்லைன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். அப்படி ஒவ்வொரு லெவலாக போய் ஃபைனலாக நமக்கு என்ன அவைலபிளோ அதை வந்து நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச அளவு 200+ காலேஜஸ் வந்து நீங்கள் போடுறது வந்து நல்லது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு இந்த அலாட்மெண்ட் வந்த உடனே
இந்த அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த அலாட்மெண்ட் வந்தோடனே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்பேன், பட் அந்த காலேஜ் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இல்லை நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சிஎஸ்சி போட்டிருக்கேன், பட் எனக்கு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி வராமல் ஒரு ட்ரிபிள் இ வந்துடுச்சு. ஓகேங்களா? பட் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை. ஸோ அப்போனா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து அலாட்மெண்ட் வந்த உடனே எதிர் வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லி போயிடலாம். இல்லை எனக்கு வந்து நான் மேலே கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்னும் சப்போஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் செக் பண்ணி பாரு அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து என்னென்னா அக்செப்ட் அப்வர்ட் அப்படின்னா என்னென்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இருந்தாலும் இன்னொரு ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அது போய் மேலே செக் பண்ணணும், சப்போஸ் அவைலபிளாக இருந்தால் அதை காமிக்கும், அப்படி இல்லைன்னா வந்ததே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இல்லைன்னா எனக்கு சப்போஸ் நானும் சரி சூஸ் பண்ணி எதிர்பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல, எனக்கு வேறு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து எனக்கு அது டோட்டலாக பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் டிக்ளைன் பண்ணுறேன், பட் நான் அப்வர்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு நான் மேலே இருக்கிறது வந்து எனக்கு வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன், இல்லைன்னா டோட்டலாக டிக்ளைன். ஓகேங்களா? அப்படின்னா அது மேலே போய் பார்ப்போம், எதுவுமே இல்லைன்னா டோட்டலாகவே டிக்ளைன் ஆகிடும், நம்ம கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்துடும், நம்ம கவுன்சிலிங் பே பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் இருக்கோம், நான் வந்து அப்போ டிக்ளைன் பண்ணுறேன், டிக்ளைன் பண்ணிட்டு நான் அடுத்த ரவுண்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அதுவும் இருக்குது. இல்லை நான் டோட்டலாகவே எனக்கு அஃபோர்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நான் வேறு நீட்லேயோ இல்லைன்னா வேறு எங்கேயோ எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு இது அலாட்மெண்ட் வர்றதுக்குள்ளே, ஸோ பெட்டர் வந்து ஐ எம் டிக்ளைன் இட் அண்ட் குவிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தா வந்து டேரெக்டாக நம்ம கவுன்சிலிங் வந்துடும், நமக்கும் இந்த இது கிடையாது, லாஸ் கிடையாது, அவங்களுக்கு இந்த லாஸ் கிடையாது, ஏன்னா ஒரு சீட் வந்து வேறு யாருக்காச்சும் அலாக்கேட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு அஃபோர்டில் வந்தால் ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அஃபோர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங்களோடைய டோட்டல் ப்ராசஸ். இது தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும்னா, கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி தான் வந்து இது ஒன் ஆஃப் த ஷெட்யூல். ஓகேங்களா? அடுத்து கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், உங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இதில் அவங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 179 இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வருவாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 178.9 143.08 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் வருவாங்க. அப்புறம் 143 77 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல் வருவாங்க. முடிஞ்ச அளவு நம்ம ரவுண்ட் 1ல் போனால் we will get very good colleges. இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி 75 ரிசர்வேஷனுக்கும் தனி கவுன்சிலிங் நடக்கும், ஜென்ரல் கவுன்சிலிங் தனி ரிசர்வேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிட்டிசன், தமிழ்நாடு ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தா ஆஃபீஸாக எலிஜிபிள். ஓகேங்களா? 8th 9th 10th 11th 12th இவங்க எல்லாமே படிச்சிருந்தா ஃபைன். ஓகேங்களா? இதை தாண்டி வேறு யாரெல்லாம் படிக்கலாம்? இப்போ அதர் ஸ்டேட் பீப்புள்னால், இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், பட் என்னுடைய ரிலேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க 5 years இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு நாமினியாக காமிச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்டாக அந்த எலிஜிபிலிட்டி ஆஃப் தமிழ்நாடு அட்மிஷன் ப்ராசஸில் இருக்கும். இதை தாண்டி வந்து 2010 இருந்து ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் அவங்களும் கவுன்சிலிங்கில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜடாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கு. அதுக்கு அந்த கேம்பில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், இல்லை தாசில்தார் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது தான் ஃபைன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான இது. இதை தாண்டி வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணுங்கிறது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், டிசி, அப்புறம் வந்து எந்த மீடியம், ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்துட்டு அவங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்களா, ஏன்னா 75 ரிசர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா ரிசர்வேஷன் இது ஆஃபீஸாக தேவை, அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்,
அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி இதுக்குன்னா தேவைப்படும். அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம உண்மையிலே ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதுவும் நம்ம தனியாக அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணால் நமக்கு வந்து இந்த ஃபீஸ் இது வரும். அப்புறம் ஸ்ரீலங்கன் அவங்களுக்கு வந்து தமிழ் ரிவ்யூ சர்டிஃபிகேட்டுன்னு அது தாசில்தார் அந்த இது வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கீப் இட் ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் காலேஜஸ்னால் வந்துட்டு ஆனுவல் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 இந்த மாதிரி தான் இருக்கும். இதே கவர்மெண்ட் எய்டட்னா வந்துட்டு ஆனுவல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 to 80,000 அந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் காலேஜஸ். இதே மாதிரி யூனிவர்சிட்டியும் சேம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபரென்ஸ் அமௌண்ட் த காலேஜ் ஸ்டார்டிங் வித் அரௌண்ட் 75,000 நினைக்கிறேன். இதை நான் டியூஷன் ஃபீஸ் மட்டும் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து அவங்க டிஃபரென்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து மினிமம் 50 to 70K வரும். ஓகேங்களா? பட் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 1 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 60,000 1 lakh வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் 2 lakhsங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? வித் ஹாஸ்டலோட சேர்ந்தா இட் வில் பி வேரி. காலேஜை பொறுத்து வந்து அது வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுலேருந்து என்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, எப்படி வந்து சிங்கிள் விண்டோ ஒர்க் ஆகும், எந்த மாதிரி எப்படி அதை அப்ளை பண்ணணும், ஸோ எப்படி அலாட்மெண்ட் வந்தோடனே என்னென்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட்.